தன்தோள் நான்கின் ஒன்று கை மிகும் களிறுவலர் பெருங்காடு ஆயினும் ஒலிபெரிது சிறந்தன்று அழியவென் நெஞ்சே. ஆதியில் தமிழ்நூல் அகத்தியர்க்கு உணர்த்திய மாதொரு பாகனை வழுத்துதும் போத மெய் ஞான நலம் பெறற் பொருட்டே. தவளத் தாமரை தாதார் கோயில் அவளை போற்றுதும் அருந்தமிழ் குறித்தே. சந்தனப் பொதிய தடவரை செந்தமிழ் பரமாச்சாரியன் பதங்கள் சிறமேற்கொள்ளுதும் திகழ்தரற் பொருட்டே. சேனாவரையர் இறைவணக்க பாடல்களாக விநாயகர் மீதும் சிவன் மீதும் கலைமகள் மீதும் அகத்தியன் மீதும் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலை பாடி தொல்காப்பியர் பேரவை, தொல்காப்பிய செம்மல் புலவர் காளியப்பன் ஐயா அவர்கள் மிக திறம்பட தொல்காப்பிய பேரவையை நடத்தி கொண்டு வருகிறார். மேலும் இந்த பேரவையினுடைய நிகழ்வுகள் உலகெல்லாம் சென்று தமிழர்களிடையே, அது மட்டுமல்ல உலக மக்களிடையே தமிழ் மொழியினுடைய சிறப்பும் தமிழ் மொழிக்கு பழமையான ஒரு இலக்கண நூல் உண்டு, அந்த பழமையான இலக்கண நூலில் புதுமையும் உண்டு என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற அந்த அற்புதமான பணியை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். தவ திரு சாந்தலிங்க அடிகளார் திருமடமும் சிறவை கௌமார மடாலயமும் இணைந்து தொல்காப்பியர் பேரவைக்கு பெருந்துணையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரு மடத்தினுடைய குருமகா சன்னிதானங்கள் சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளை வணங்கி சேனாவரையருடைய உரைத்திறனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் எல்லையில்லா மகிழ்வடைகின்றேன். தொல்காப்பியம் என்னும் அரிய இலக்கண நூலை தொல்காப்பியர் ஏற்றிருக்கிறார். தொல்காப்பியர் என்னும் பெயர் இயற்பெயரா அல்லது குடிப்பெயரா என்பது குறித்து ஆராய்ச்சி நிலையிலேயே இருக்கின்றது. இருந்தாலும் கூட தொல்காப்பியர் அகத்தியரின் மாணவர் என்றும் பன்னிருவரில் தலைமாணாக்கர் என்றும் குறிப்பிடுகின்றனர். பனம்பாரனார் பாயிரத்தில் சான்று இல்லை. தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துக்கு உரை வகுத்துள்ள சேனாவரையர் 279 நூற்பாவான யா கா பிற பிறக்கு அரோ போ மாது என வரும் தொல்காப்பியர் மாற்றேறு அமைய நூற்பாக்களை அமைத்துள்ள திறம் அறிதற்குரியது. மாற்றேறு என்பது ஒன்றின் இலக்கணத்தை கூறும்போது மற்றொன்றின் இலக்கணத்தையும் மறவாதிருக்க வேண்டும் என கருதி நூற்பாக்களை அமைப்பது ஆகும். இது நினைவுத்திறனை வளர்க்கும் என்று அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். அது உண்மைதான். 134வது நூற்பாவான பண்புகள் பெயரும் அதனோரற்றே, 146வது நூற்பாவான பண்புகள் பெயரும் அதனோரற்றே மீண்டும் அதை நினைவு வளர்க்கக்கூடிய வகையில குறிப்பிடுகிறார். 142வது நூற்பாவான சுட்டு முதற் பெயரே முற்கிழந்தன்ன, 143வது நூற்பாவான நும்மின் திரிபெயர் வெனாவின் பெயர் என்று அம்முறை இரண்டும் அவற்றியல்பு இயலும் என்று குறிப்பிடுகிறார். 147வது நூற்பாவான முறைப்பெயர் கிளவி முறைப்பெயர் இயல. அதேபோல 148வது நூற்பாவில் சுட்டு முதற் பெயரும் வினாவின் பெயரும் முற்கிந்து அன்ன என்பனார் புலவர். 300வது நூற்பாவிலே ஒருவற்காகும் புரை உயர்வு ஆகும் என்னும் நூற்பாக்களின் வழியாக இந்த மாற்றேற்று நூற்பாக்களை மிக அழகுபட எடுத்துரைக்கக்கூடிய சிறப்பினை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட மிகச்சிறந்த உரைகளுக்கு இந்த தொல்காப்பியத்திற்கு உரையினுடைய சிறப்புகளாக நாம் குறிப்பிடுகிற போது தொல்காப்பியம் சொல்லதிகாரத்திற்கு மட்டும் சேனாவரையர், தெய்வச்சிலையார், கல்லாடர், பழைய உரைக்காரர் உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த உரைகளில் சேனாவரையர் உரையே அனைத்து நிலையிலும் சிறப்பு மிக்கதாய் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் தொல்காப்பியர் பேரவை சேனாவரையருடைய வரலாற்றையும் அவருடைய உரைத்திறனையும் உரையாற்ற வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அதனுடைய அடிப்படையிலே இந்த உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் எல்லையில்லா மகிழ்வடைகின்றேன். தொல்காப்பியர் பேரவையின் சார்பாக சேனாவரையருடைய வரலாற்றையும் உரைத்திறனையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே
நான் மிக மகிழ்வெய்துகிறேன். சேனாவரையருடைய வரலாறு என்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில சான்று ஆதாரங்களை கொண்டு சான்றோர் பெருமக்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சேனாவரையர் என்ற சொல்லுக்கு, அந்த பெயருக்கு என்ன பொருள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், படைத்தலைவர் என்று பொருளாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. சேனா என்று சொன்னால் படைத்தலைவன் என்று பொருள். வரை என்று சொன்னால் மலை போன்று, வரை என்று சொன்னால் மலை. ஆக மலை போன்ற வலிமை மிக்க படைத்தலைவன் என்ற பொருளை நாம் பார்க்க இயலும். அந்த வகையிலே மிகச்சிறந்த உரையாசிரியராக திகழ்ந்த சேனாவரையரை பற்றி இக்காலகட்டத்தில் என்னுடைய பெயராக இருக்கக்கூடிய சேனாவரையர் உரையாற்ற வேண்டும் என்று புலவர் காளியப்பன் ஐயா அவர்கள் மிக அன்போடு கேட்டுக்கொண்ட போது நானும் அதை சிறப்பான முறையிலே உரையாற்ற வேண்டும் என்று உங்கள் முன்னே நிற்கின்றேன். அரசரால் வழங்கப்படுகின்ற பெயராக சேனாவரையர் என்ற பெயர் இருந்திருக்கிறது என்ற குறிப்பை பார்க்க முடிகிறது. இப்பெயர் சாசனங்களில் பலவற்றில் இடம்பெற்றிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. திருவள்ளூர், புவனேக சுந்தரநல்லூர், விழலை கூற்றத்து புதுக்குடி, ஆற்றூர் என்னும் 4 இடங்களில் உள்ள கல்வெட்டுகளில் இந்த பெயர் எடுத்தாள பெற்றிருக்கின்றது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஊரில் ஆற்றூர் கல்வெட்டில் காணப்படும் சேனாவரையரே சொல்லதிகாரத்துக்கு உரை எழுதியவர் என்ற குறிப்பை நம்மால் பார்க்க இயலுகின்றது. ஆற்றூர் என்பது தென்பாண்டி நாட்டின் பழைய கொற்கை துறைமுகத்தை சார்ந்த பொருணை நதி கரையில் உள்ள ஊராகும். பாண்டிய நாட்டினுடைய, அது தென்பாண்டி நாட்டினுடைய பழைய கொற்கை துறைமுகத்தை சார்ந்த பொருணை. யா பன்னிருவர் மாணாக்கர் உளர் அகத்தினார்க்கு என கூறுவதால் அகத்தியர் மாணாக்கர் தொல்காப்பியர் என்று கருத்துடையவராக கருத முடிகின்றது. தொல்காப்பியர் மிக பழமை வாய்ந்தது என்பதற்கு, தொல்காப்பியம் மிக பழமை வாய்ந்தது என்பதற்கு சான்றாக 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு ஆகியவையே சங்க நூல்கள் என்பதும், சங்க இலக்கியங்களில் குறிப்பாக நற்றிணையில் 233வது பாடல் வரியான கூறுவன் வாழி தோழி என அன்விகுதி தன்மையிடத்தில் வந்துள்ளதும், தொல்காப்பிய விதிப்படி அன்விகுதி தன்மையிடத்தில் வருதல் இல்லை என்பதும் கொண்டு சங்க இலக்கியத்திற்கு முந்தையது தொல்காப்பியம் என்னும் நிலையை அறிஞர்கள் சுட்டுகின்றனர். கல்வெகுதி அகிரிணை பன்மையில் மட்டும் வரும் என்பது தொல்காப்பியம் 169வது நூற்பாவான கல்லோடும் சிவனும் அவ்வியர் பெயரே கொல்வழி உடைய பலவரி சொற்கே என்பதில் உரையானது அக்ரிணியர் பெயர் கல் என்னும் விகுதியோடு பொருந்தி வரும், அவை பலவின்பால் சொற்கலாம். அக்ரிணை பெயர் என்பது ஆ, நாய், குதிரை என்பன போன்ற சாதி பெயர்களை குறிக்கும். அவை ஒருமைக்கும் பன்மைக்கும் பொதுவாய் அமைந்துள்ளமையால் இயற்பெயர் என்று சொல்லப்படுகின்றது. அக்ரிணை பொதுப்பெயர் என்றும் பல்பகா அக்ரிணை பெயர் என்றும் கூறுகிறார்கள். இவை கல் என்னும் ஆக்கல், குதிரைகள் என்னும் சொற்களின் மூலம் பன்மையை விளக்குவதால் பலவின்பால் சொல்லாதலில் அறிந்து கொள்ளலாம். பலவின்பால் சொல்லாதலை அறிந்து கொள்ளலாம். இந்த தொல்காப்பிய விதிகளுக்கு மாறாக திருக்குறளில் மற்றையவர்கள், பூரியர்கள், அதாவது 253வது குறட்பாவிலும் 913வது நூற்பாவில் பூரியர்கள் என்றும் உயர்தனை பன்மையில் கல் வந்துள்ளது தொல்காப்பியம் மிக பழமையானது என்பதற்கு சான்றாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்று 3 பிரிவுகளை உடையது. ஒவ்வொன்றும் 9 இயல்களை உடையது. 1612 நூற்பாக்களை உடையது. இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். சொல்லதிகாரம் சேனாவரை உரைப்படி 463 நூற்பாக்களை உடையது. இளம்பூரணருடைய உரைப்படி 456 நூற்பாக்கள் கொண்டது. சொல்லதிகாரம் முதல் 4 இயல்களால் தொடர்களை அமைக்கும் முறையை விலக்கிவிட்டு அதன் பிறகே பெயர் முதலிய தன்மொழிக்குரிய இலக்கணங்களை 4 இயல்களாலும் இறுதியில் எஞ்சியுள்ள கருத்துக்களை ஓர் இயலாகவும் அமைத்துள்ள திறம்
போற்றுதற்குரியது. தொல்காப்பியர் மாற்றேறு அமைய நூற்பாக்களை அமைத்துள்ள திறம் அறிதற்குரியது.